Hi dears, welcome back to the English class. Today we are going to learn the poem The Grumble Family. Unit 2, second poem The Grumble Family. Okay, the Grumble Family. Grumble means, you know what is the meaning for grumble? It is given in your glossary itself. Grumble means a complaint about something in a bad tempered way. கிரம்பிள் மீன்ஸ் அப்படி உருமுறது அல்லது கத்துறது. அது வந்து ஒரு எப்போவுமே வந்து எதையாவது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியது தான் இங்கே வந்து கிரம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி, த கிரம்பிள் ஃபேமிலி. Here, the family which is complaining about something in a bad tempered way. Okay, this is epithet. I'll explain you later. First, let's know about the author. Okay, Lucy Maud Montgomery. About the author, see here. Look at this about the author. L.M. Montgomery or Lucy Maud Montgomery, 1874 to 1942, was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Annie of Green Gables. ஸோ அவங்களுடைய நாவல் வந்து ரொம்ப 1908 ஷி வாஸ் அ கனடியன் ஆத்தர், கனடாவில் எழுதக்கூடிய அந்த ஆத்தர். வித் ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்னு அவங்க எழுதுனது ரொம்ப ஃபேமஸாக புகழ்பெற்றதாக இருந்துச்சு. Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems and 30 essays. அவங்க எவ்வளோ எழுதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 நாவல் கதைகள் எழுதிக்கிறாங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 poems and 30 essays. A prolific writer, Montgomery published over 100 stories between 1897 and 1907. 1897லேருந்து 1907க்குள்ள 100 ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க அந்த பிட்வீன் இயர்ஸில். Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. உலகளாவிய எழுத்தாளர்கள், படிப்பாளர்கள், கல்வியாளர்கள்லாம் வந்து அவருடைய ஒர்க், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய படைப்புகள், அவருடைய டைரிஸ், அவங்க எழுதின லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாரும் படித்து அதை பெருமைப்பட்டுக்கிறாங்க. Okay, now let's go to the poem. Okay, see here. There is a family nobody likes to meet. They live, it is said, on Complaining Street. In the city of never or satisfied, the river of discontent beside. There is a family, that's a family, that's. There is அப்படின்றது தான் ஷார்ட் ஃபார்மில் that's அப்படின்னு சொல்லி மேலே அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்துக்கிறாங்க. There's a family nobody likes to meet. அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலியை யாருமே அவங்க மீட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. Nobody likes to meet. They live, it is said, on Complaining Street. அந்த ஃபேமிலி எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is said,
என்ன சொல்லப்படுகிறது? அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னா அந்த தெருவுக்கு பேர் என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். Now listen to this phrase complaining street. கம்ப்ளைனிங் அப்படின்னு சொன்னால் எதையாவது ஒரு காரியத்தில் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லி புலம்புறது தான் வந்து கம்ப்ளைனிங். ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா? So here the literary device, look at the literary device here, complaining street. Okay, this is here literary device is transferred epithet. You know what is transferred epithet? Look at the definition of the transferred epithet. Transferred epithet is when an adjective usually used to describe one thing is transferred to another. An epithet is a word or phrase which describes the main quality of someone or something. Epithet அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி. அட்ஜெக்டிவ்னா என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் அப்படின்றது நவுன், பாய்ன்றது நவுனு, குட் பாய், குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி பாய் அல்லது கேர்ள் அப்படின்ற நவுனை வந்து குட் அப்படின்றது வந்து அவங்கள டிஸ்கிரைப் பண்ண, அவங்களோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்லுது. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, இங்கே எபித்தெட் அப்படின்னு சொன்னாலும் எபித்தெட் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான். See here, an epithet is a word or phrase which describes the main quality of someone or something. ஒருத்தவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய தன்மை, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். அதை தான் வந்து இங்கே நம்ம எபித்தெட் அப்படின்ற லிட்டரரி டிவைஸில் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அப்படின்றது நவுனு, ஸ்ட்ரீட்டை வந்து கம்ப்ளைனிங் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ஸ்ட்ரீட் எப்படிப்பட்ட ஸ்ட்ரீட்டு, ஒரே குறை சொல்கிற புலம்புற ஸ்ட்ரீட்டு அப்படின்னு அதனுடைய குவாலிட்டியை நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ அந்த அட்ஜெக்டிவை வந்து நம்ம எபித்தெட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் எப்படி குறை சொல்லும் உங்களுக்கு? ஸ்ட்ரீட் வந்து ஒரு உயிர் இல்லாதது, அது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்குமா? அப்போது அந்த கம்ப்ளைண்ட்ன்றது ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த மக்கள் வந்து பீப்புள் நவுன், street also is noun, and the complaining, the quality is the quality belongs only to the people. Noun, peopleன்ற நவுனுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த போயமில் வந்து அவங்க அந்த தெருவுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு நவுனில் இருந்து இன்னொரு நவுனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட். ஓகே, ஒரு அட்ஜெக்டிவ் வந்து கம்ப்ளைனிங், அந்த கம்ப்ளைனிங்ன்ற அட்ஜெக்டிவை பீப்புள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பீப்புளுக்கு சொல்லாமல் அந்த பீப்புளாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டே கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி அந்த தெருவுக்கு அதை அந்த அட்ஜெக்டிவ் வந்து ஆகி வருது. ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை அடித்தான்றது வெள்ளைன்ற அந்த அட்ஜெக்டிவ் வந்து வெள்ளையை குறிக்கலை, சுண்ணாம்பு அடிக்கிறது தான் வெள்ளைன்றதுக்கு ஆகி வருது. அதே மாதிரி இந்தியா வென்றது அப்படின்னு ஒரு தமிழில் நம்ம இலக்கணத்தில் படிப்போம். அந்த இந்தியா நாடு போய் வெல்லாது, இந்திய நாட்டில் இருந்து விளையாடக்கூடிய அந்த சோல்ஜர்ஸில் அந்த விளையாட்டு வீரர்கள், அவங்க வந்து பிளேயர்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடும்போது அவங்க நம்ம நாட்டுக்காக விளையாடுறாங்க. ஸோ அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் வென்றாங்கன்னு சொல்லாமல், இந்திய நாட்டினுடைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வென்றாங்கன்னு சொல்லாமல் இந்தியா வென்றது அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வெற்றியை அந்த நாட்டுக்கு அந்த குவாலிட்டியை தூக்கி போடுறது, அது வந்து ஆகு பெயர் அப்படின்னு நீங்கள் தமிழ் இலக்கணத்தில் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட்டும் கொஞ்சம் அது மாதிரி தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் புரிஞ்சுக்கலாம். ஓகே, so here the complaining street is transferred epithet. The complaining is supposed to be the people who are living in the street, but it is transferred to the street. And the adjective வந்து ஸ்ட்ரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கிறதுனால this is transferred epithet. ஓகே, இப்போ திருப்பி கவனிங்க, ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து வரலாம்.
There's a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. அதாவது யாருமே விரும்பாத ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னா அவங்களோட தெருக்கு பேர் வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். புலம்பல், அதாவது குறை சொல்லக்கூடிய, எப்பயுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெருவில் அவங்க வாழ்கிறாங்க. இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அது எந்த சிட்டின்னு கேட்டிங்கன்னா நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, அங்கே யாருமே திருப்தி அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு வருது. த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைடு. அந்த சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரிவருக்கு பேர் என்னன்னா டிஸ்கண்டென்ட். கண்டென்ட் மீன்ஸ் போதும், போதும் என்ற மனமாக இருக்கிறது. டிஸ்கண்டென்ட்னா போதுன்ற மனசே இல்லாமல் எல்லாத்துலேயும் பேராசைப்படுறது, அதுதான் வந்து டிஸ்கண்டென்ட். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட்னு பார்த்தோம். And also the literary device here is personification. You see, personification என்னன்னா இப்போ வந்து ஸ்ட்ரீட் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரீட்டுக்கு உயிர் கிடையாது. ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னால் ஒரு தெரு. அந்த தெருன்றதை நம்ம ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரீட்டை வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா? பண்ணாது. ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம ஒரு ஆள் மாதிரியும் ஒரு பர்சனாக உருவகிச்சு ஒரு ஆள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம உருவகிக்கிறதுனால அது வந்து பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து லிட்ரரி டிவைஸ் ஹியர் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட் அண்ட் பர்சானிஃபிகேஷன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்கு. ஓகே, ரைட் இட் இன் யர் book itself. And then in the third line, in the city of never or satisfied. இந்த சிட்டியை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடுனா அவங்க எப்போவுமே திருப்தியே அடைய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்கிறதுனால அந்த சிட்டி வந்து உயிர் இல்லாததான், அதையும் அங்கே பர்சானிஃபை பண்ணிக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ பர்சானிஃபிகேஷன். ஓகே, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைடு. இங்கேயும் ரிவர் கொடுத்துக்கிறாங்க. ரிவர் வந்து அதுவும் உயிர் இல்லாத ஒரு தண்ணி போகக்கூடியதான் ரிவர்னு சொல்கிறது. அதையும் அதுக்கு போதுன்ற மனசே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இங்கேயும் பர்சானிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பர்சானிஃபிகேஷன். த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைடு. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி வந்து கிரம்பிள் ஃபேமிலி. கிரம்பிள் மீன்ஸ் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அபவுட் சம் பேட் ஆல் த திங்ஸ் இன் எ பேட் டெம்பர்ட் வே. கோபமாக குறை சொல்லிகிட்டே இருக்கிறது தான் வந்து கிரம்பிள். அந்த ஃபேமிலியை யாருமே விரும்ப மாட்டாங்க போய் பார்க்குறதுக்கு. அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அவங்க ஊர் வந்து போதும்னு எப்பவுமே திருப்தி அடையாத ஒரு ஊர். ரிவரோட பேர் வந்து டிஸ்கண்டென்ட், அதுவும் தான் திருப்தி அடையாத அப்படின்றது. ஓகே, இதில் வந்து நீங்கள் யூ see the rhyme scheme பார்த்தீங்கன்னா, look at the last look at the last words here. Meet, see here, meet, street. Okay, both words are pronounced same, isn't it? So this is AA. And then look at the third one, satisfied, beside. These two are pronounced same. So AABB. So the rhyme scheme in this poem is AABB form. Okay. Okay, now go to the second stanza. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. They growl at that. அதை பார்த்தாலும் புலம்புவாங்க, இதை பார்த்தாலும் புலம்புவாங்க. Whatever comes, there is something amiss. என்னதான் நல்லதாக இருந்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க. Amiss means wrong. Look at the last word in the second line, amiss. Amiss means wrong. எல்லாத்துலேயும் ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க. And whether their station be high or humble, they are all known by the name of Grumble. Their station means here it refers to position, அவங்களுடைய position அல்லது status.
அதை பார்க்கும்போது அவங்களுடைய பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஹையாக இருந்தாலும் சரி, அதாவது நல்ல ரிச் பீப்புளாக, பணக்காரங்களாக, நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஹம்பிள் மீன்ஸ் ரொம்ப எளிமையாக தாழ்மை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க இவங்க புலம்புவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. எதையாவது ஒரு குறை சொல்லி புலம்பி அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தே ஆர் ஆல் நோன் by the name of Grumble. The weather is always too hot or cold. Summer and winter are like this cold. Weather வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, அதாவது கொஞ்சமாக ஹாட்டாக இருந்தாலும் ஐயோ என்ன வெயிலே அடிக்கலை அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப வெயில் அடித்தாலும் ஐயோ சுட்டு இருக்குதே, நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியல, கடவுள் இப்படி வெயிலை கொடுக்குறாரே அப்படி சொல்லுவாங்க. கோல்டு. ஓகே, ஸோ ஹியர் இப்போ வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சம்மர் அண்ட் வின்டர் அலைக் திஸ் கோல்டு. கோல்டுனா திட்டுறது. நம்ம நேரம் பாரு, வெயில் அடிக்கிறத பாரு அப்படின்றது. மழை பெஞ்சா மழையை பாரு, கொட்டுன்னு கொட்டுது, நம்மளால் வெளியே போக முடியுதா அப்படின்னு சொல்கிறது. மழையை பெய்யாட்டினா ஐயோ மழையே கொடுக்க மாட்டார் கடவுள், இப்படிலாம் பூமி வறண்டு போகுதே, நல்ல செழிப்பாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை குறை சொல்கிறது. இப்படி எல்லாத்தையுமே என்ன கொடுத்தாலும் குறை தான். நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் gloomy complaining street. See here, gloomy means dark. gloomy அப்படின்னு சொன்னால் டார்க் அர்த்தம். இந்த இடத்துல வந்து to appear depressing or frightening. நமக்கு பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனால் டிப்ரெஸ்ஸாக அல்லது பயமாக தான் இருக்கும். Down on that gloomy complaining street, they growl at the rain and they growl at the sun. மழையை பார்த்தா உருமிக்கிட்டு, அதாவது புலம்புறது, சன்னை பார்த்தாலும் புலம்புறது. இன்ஃபேக்ட் their growling is never done. இன்ஃபேக்ட் அப்படின்னு சொன்னால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுலிங் வந்து முடிவே கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது. இதோட முடிச்சிருவோம், நல்ல காலம் வந்தால் கூட புலம்பிட்டு தான் இருப்பாங்க. And if everything pleased them, there isn't a doubt they growl that they are nothing to grumble about. If everything pleased them அப்படி சொன்னால் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் கூட there isn't a doubt, சந்தேகமே கிடையாது. அப்போ கூட என்ன செய்கிறாங்க, என்னடா எல்லாமே சரியாக நடக்கிறது, இதில் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு புலம்புவாங்க, நல்லா எல்லாமே ஃபேவராக நடந்தால் கூட. ஓகே, பட் த குவீரஸ்ட் திங் இஸ் தட் not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it all. You see, but the queerest thing, see, queerest means strange or unusual. அதாவது வழக்கத்திற்கு மாறா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன் ஆஃப் த சேம். அப்படின்னா அங்கே ஒருத்தங்க கூட, அந்த எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர அதில் ஒருத்தங்க, ஒரு சிங்கிள் பர்சன் கூட கேன் பி brought to acknowledge his family name. அவங்களோட ஃபேமிலி நேம் என்ன பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி. ஓகே, இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா போயட், அக்கார்டிங் டு த போயட், த குவீரஸ்ட் திங் இஸ் தட் none of them would acknowledge that they belong to the family of grumble. யாருமே நம்ம வந்து கிரம்பிளாக எல்லாருமே புலம்புற ஃபேமிலியில் இருக்கிறோம், இப்படி புலம்பிகிட்டே இருக்கிறோன்னு யாருமே அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் a grumbler will never accept that he is connected to it. அந்த கிரம்பிளர் வந்து நான் கிடையாதுப்பா, நானும் கிரம்பிள் ஃபேமிலி கிடையாது, நான் நல்லவேன் அப்படின்னு அவங்கள பற்றி நல்லவங்க தான் சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்களுடைய குறைகள் அவங்க வந்து அதை அக்னாலேஜ் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஓகே, look at the rhyming words here in the second stanza. This amiss, humble, grumble, AABB. See here, cold, scold, AA, meet, street, BB. Okay, they growl. Look at the last rhyming words. Sun, done, AA, doubt about, BB. Same name,
AA, he, she, BB. Okay, now let's go to the next stanza. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. இதில் worst thing என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிக்க முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒருத்தங்க, அதாவது போதும் என்ற மனசு உடையவங்க அல்லது ஓரளவுக்கு நல்லவங்க என்ன செய்கிறாங்க, போய் அந்த இடத்துல போய் அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்கன்னா, டூ லாங் ரொம்ப நாள் தங்கி இருந்தாங்கன்னா, he will learn their ways, அவங்களும் அவங்களுடைய வழியை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுடைய வழி என்ன? he will learn their waysனா என்னது? their ways, அவங்களோட வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, their ways are always complaining about something. ஓகே, their ways அப்படின்றது என்ன குறிக்குதுன்னா, the people's complaining, அதாவது புரணி, மற்றவங்கள பற்றி குறையா பேசுகிறது, எல்லாமே நெகட்டிவ் ஆட்டிடியூடில் பேசுகிறது. இதை தான் நம்மளும் அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தோன்னா நமக்கும் அது பழக்கமாயிரும். And before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. இப்போ ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கிறவங்க அங்கே போய் ரொம்ப நாளாக வாழ்ந்தாங்கன்னா, அவங்களும் இதே மாதிரி அவங்களையே அறியாமல் கிரம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறது, புலம்ப ஆரம்பிக்கிறது, அவங்கள மாதிரியே மாறிடுறாங்க. இதை நம்ம என்னடா இப்படி, நம்ம முந்திலாம் நல்லா தானே இருந்தோம், இப்போல்லாம் எப்படி இப்படி மாறணும் அப்படின்னு அவங்க நினச்சி பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள்குள்ளே தத்தெடுக்கப்படுறாங்க. அடாப்டட் மீன்ஸ் தத்தெடுக்கப்படுறது, அதாவது அவங்களுடைய அந்த தவறான வழிக்கு இவங்களும் இழுக்கப்பட்டுடுறாங்க. அவங்க இழுக்கப்படுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதில் விழுந்துடுறாங்க அப்படின்ற அர்த்தம். ஓகே, look at the rhyming words here. Stays, ways. Okay, AA, jumble, grumble, BB. And look at the next stanza. And so it were wisest to keep our feet from wandering into complaining street. Wandering means அந்த தெருக்குள்ளேயே அலைஞ்சு தெரிகிறது. Walking or moving in a leisurely or aimless way. Wandering means you see in your glossary, walking or moving in a leisurely or aimless way. அதாவது எந்த ஒரு எய்முமே இல்லாமல், ஒரு டெஸ்டினேஷனே இல்லாமல் இங்கே அங்கே சும்மா அலைஞ்சு தெரிகிறது. அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம அலைஞ்சு திரியறதுக்கு நம்மளுடைய காலை அங்கே உள்ளே வைக்காதீங்க, அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. See here, and so it were wisestனா புத்திசாலித்தனம். அந்த காலை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் புத்தியை இழந்துருவீங்க. உள்ள அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே உங்கள் காலை வைக்காதீங்க, அப்போ தான் நீங்கள் புத்திசாலித்தனம். And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to growl whatever we do, lest we mistaken for grumblers true. And never to growl, எப்போவுமே புலம்பாதீங்க, நீங்கள் புலம்பாதீங்க. அண்ட் வாட் எவர் we do, நம்ம என்ன காரியம் நம்ம செஞ்சாலும், நல்லது செஞ்சால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், lest we be mistaken for grumblers true. Here lest, that meaning is, அந்த மீனிங் லெஸ்ட்ன்ற மீனிங் வந்தால் let not, இப்படி ஆகாதபடிக்கு, இப்படி நடக்காதபடிக்கு, டு அவாய்ட் த ரிஸ்க் ஆஃப் அப்படின்ற மீனிங். எங்கே என்ன ஆகாதபடிக்கு, lest we be mistaken for grumblers true. நம்ம அங்கே போயிட்டு அந்த புத்திசாலித்தனமாக நம்மளுடைய காலை அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வச்சு, அதாவது நம்ம இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்ல வராரு. அண்ட் நெவர் டு கிரவுல், அதுவும் கிரவுல் புலம்புறதுக்கு, மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு, நெகட்டிவ் ஆட்டிடியூடாக அங்கே போகாதீங்க. லெஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ, நம்மளையும் இவங்களும் புலம்புற ஃபேமிலியில் ஜாயிண்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளையும் அவங்க தப்பாக நினைப்பாங்க. லெட் us லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கற்றுக்கணும்னு சொன்னால், let us learn to walk with a smile and a song. வாக்னா இங்கே நடக்கிறது இல்லை, நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணுறது. ஓகே, let us lead our life with a smile, நல்ல சிரிச்ச முகத்தோடையும் ஒரு பாட்டோடையும், அண்ட் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நமக்கு மனசு கஷ்டப்படும் போது, டிஸ்ட்ரெஸ் ஆகும்போது, சேட் ஆகும்போது,
ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஏதாவது ஒன்று கேட்கும்போது நமக்கு அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், நமக்கு அது அந்த ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த சாங்கோடையும் முகத்தில் ஒரு புன்னகையோடையும் ஒரு சிரிப்போடையும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். லெட் அஸ் லேர்ன், அதுக்கு வாழணும். அப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த போயட். லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங், no matter if things do sometimes go wrong. No matter if things do sometimes go wrongனா, சில நேரம் நம்ம நினைக்கக்கூடியது அல்லது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போயிடும். கோ ராங்னா தப்பாக நடக்கிறது கிடையாது, நம்ம எண்ணத்துக்கு மாறி நடக்கிறது, நம்ம நினைக்கிறதுக்கு மாறி வேறு மாதிரி நடக்கிறது. அப்படி நடக்கும்போது நோ மேட்டர், அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை கண்டுக்கிடாதீங்க. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். ஸ்டேஷனுங்கிறது நம்ம பொசிஷன் அல்லது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய பொசிஷன், நம்ம இருக்கிறது வந்து ஹையான பொசிஷனில் இருந்தாலும் சரி, அதாவது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையில் பொசிஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி, தாழ்ந்த நிலை பொசிஷனில் வேலை பார்த்தாலும் சரி, we'll never belong to the family of grumble. ஆனால் இப்படிப்பட்ட புலம்பக்கூடிய ஃபேமிலி ஆஃப் கிரம்பிளில் நம்ம எப்போவுமே சார்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போயட் முடிக்கிறார். ஓகே, அப்போ புலம்பக்கூடாது. நம்ம கடவுள் வந்து சில வாழ்க்கையில் கொடுக்குறாரு. அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லதே நினச்சி வாழ்ந்துட்டு போகணும். Look at the theme of the poem. The underlying theme of the poem is that we should never allow the pessimism of others to keep us from reaching the heights of victory. Pessimism of others. Pessimism means negative attitude. மற்றவங்க வந்து நமக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூடாக நம்மளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் நமக்கு பேசும்போது நம்ம அதை அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய விக்ட்ரியா ஹைட்ஸ் ஆஃப் விக்ட்ரியிலேருந்து நம்ம ரீச் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, many times we come into contact with people who have nothing good or positive to say. நம்ம நிறைய பேரை பாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம ஒரு காரியம் செய்யும்போது நமக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூடை கொடுப்பாங்க, பாசிட்டிவாக நமக்கு சொல்லவே மாட்டாங்க. All of their comments are negative and critical and their focus is only on the bad. எப்போவுமே ஒரு பேடை பற்றியே தான் பேசுவாங்க. எப்போவுமே ஒரு நெகட்டிவாகவே இது சரியில்லை, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கவங்கக்கிட்ட நம்ம வந்து சேரக்கூடாது. ஓகே, ஆல்வேஸ் we should try our best to be an optimist. நம்ம எப்போவுமே ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எப்போயும் பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்பி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறது. Okay, who sees the good and not the bad. We should communicate with words that bring honor and glory to God and do not fall for the lies of the others who encourage us to murmur and complain and only see the bad that comes our way. Always we should try our best to be an optimist. ஓகே, நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஆப்டிமிஸ்டாக இருக்கணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணணும். பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்லாம் நம்ம மறந்துடணும். எப்பவுமே பிரைட் ஃப்யூச்சரை எதிர்நோக்கி பாசிட்டிவ் எனர்ஜியோட நடை போட்டு போகணும். we should communicate with words that, நம்ம ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அல்லது ஒருத்தவங்க கிட்ட பழகும்போது ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது வந்து that bring honor and glory to God. நம்ம பேசக்கூடிய நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து கடவுளை வந்து மகிமைப்படுத்துறதாகவும் கனப்படுத்துறதாகவும் தான் இருக்கணும். எப்பவுமே நம்ம 2 பேர் பேசுகிறத 3 பேர் பேசுகிறத கடவுள் வந்து எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கவனிச்சுட்டே இருப்பார். இப்போ நம்ம பேசும்போது அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி பேட் இம்ப்ரெஷன் கொடுக்கறது, ஒருத்தவங்களை வந்து மரியாதை கெட்டத்தனமாக பேசுறது, எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பார். ஸோ we should communicate with words that bring honor and glory to God. கடவுளுக்கு அது மகிமையாக இருக்குமா, அது கனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி தான் மற்றவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது எனக்கு இந்த லைஃப் எனக்கு கடவுள் கொடுத்தாரே, என்னையோட கீழே இருக்கிறவங்கள பார்க்கும்போது என்னை எப்படி வாழ வச்சுருக்கிறாரே இப்போ அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம பேசக்கூடிய அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து இட் வில் ஹானர் அண்ட் க்ளோரி டு காட்.
isn't it? So such words we have to communicate with other people. And do not fall for the lies of the others. மற்றவங்களுடைய பொய்க்கு, அவங்க பொய் பேசுறதுக்கு நம்ம போய் அதில் விழுந்துடக்கூடாது. Who encourages to murmur and complain and only see the bad that comes our way. அப்படி மற்றவங்களுடைய பொய்களை நம்ம கேட்டு அதை போய் ஊன் கொட்டினோன்னா, அல்லது அவங்களோட சேர்த்து புரணி பேசும்போது, பொய்யான காரியங்களை பேசும்போது, மற்றவங்கள பற்றி நம்ம பேசும்போது, அது நம்மளை வந்து எப்பவுமே மர்மர்னா முணுமுணுக்க வைக்கிறது, புலம்ப வைக்கிறது, குறை சொல்ல வைக்கிறது மாதிரி தான் கொண்டு போகும். அண்ட் ஒன்லி see the bad that comes our way. அப்போ நம்மளுடைய வழியிலையும் பேட் திங்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ we should try our level best to communicate with others which would bring honor and glory to God. Okay, so will you do like that? Okay, don't belong to the Grumble family. Your communication will always be bring honor and glory to God. Okay, thank you students. Now I'll give you homework from this. See, this poem is not a memory poem. It's a memory poem kadayadu. So you have to learn. See here, learn the question answers. It is given at the back. Look at this glossary, and below that exercise A. Read the following lines from the poem and answer the questions given below. These questions, I'll give you the notes for this as PDF form. This you have to learn and write the question answers in your classwork and send the snap of it. And then again the B, the first paragraph. Write a paragraph on the Grumble family and their attitude towards other folks. Okay, see, look at the first paragraph. 3 paragraphs are there. You have to write only the first paragraph. So 6 question answers and first paragraph, and then these are the things you have to write in your classwork and send the snap of it within 6 p.m. Send it soon. Okay, and then look at the literary device here at your book back. Anaphora. What is anaphora? An anaphora is the technique where several phrases or verses in a poem begin with the same word or words. அதாவது ஒரே வார்த்தையை கொண்டும் அந்த வார்த்தையே திருப்பி ரிப்பீட் ஆகுது, ரெப்படேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஒரு முக்கியமானதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து அதை கொண்டு வர்றது. எக்ஸாம்பிள், they growl at the rain and they growl at the sun. இங்கே growl அப்படின்றது சும்மா சாதாரணமாக கத்துறது கிடையாது. ஒரு புலி எப்படி உருமுமோ அல்லது சிங்கம் எப்படி உருமுமோ அது மாதிரியே எப்போவுமே கோபத்தோடையே புலம்பி ஒரு குறைய சொல்கிறது. அப்படி தான் இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்கன்றதை வலியுறுத்துறதுக்காக they growl at the rain and they growl at the sun அப்படின்னு சொல்லி திருப்பி ரெப்படேஷன் ஆகிறதுனால அப்படி திருப்பி வரக்கூடிய வேர்ட்ஸை வந்து anaphora அப்படின்னு சொல்லி அந்த லிட்ரரி டிவைஸை சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் we have seen epithet. Again we can see that explained in definition. An epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristic of the person or the thing mentioned. Example, Grumble family, complaining street. Okay, and the family வந்து எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு அட்ஜெக்டிவாக சொல்கிறது grumble. Street எப்படிப்பட்டது? It is complaining. This complaining street is also the transferred epithet and also personification. Okay, so the homework is 6 question answers, poem question answers, and the first paragraph of this poem. These things you have to learn. First learn, you have to study that, and when you are writing you should not copy that. Write it without copying and send it through WhatsApp. Okay, thank you. I'll meet you in the next video.
Thank you.